தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். என்ன விஷயம்னா, சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சனாதன சக்திகளோட கைக்கூலிகளாம். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது என்னென்னா, திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு ஒரு பட்டத்தை கட்டி ஓரங்கட்டிடுவாங்க. ஓரங்கட்ட பார்ப்பாங்க, ஓரம் கட்டிடுவாங்கன்னு கிடையாது. மக்கள் அதாவது என்னென்னா, திமுகவுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பில் இருக்காங்க. ஸோ எதிர்ப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு மக்களுக்கு சாதகமாக யாரெல்லாம் அரசியல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே ஒரு ஒரு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டுற வேலைகளை ஃபஸ்ட்டு யார் பார்ப்பான்னா, திமுகவோட கீழே ஜால்ரா போடுற கட்சிகள் இருக்காங்கல்ல. திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் என்னென்னா, விஜய் ஒரு சனாதன கைக்கூலி, சீமான் அவர்கள் சனாதன கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கட்டி ஓரங்கட்ட பார்ப்பாங்க. அப்போ என்னென்னா, மக்கள் மத்தியில் அந்த கிரெடிபிலிட்டி குறைச்சிட்டோன்னா இவங்களை நம்ப மாட்டாங்க. திமுக தான் வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 சீட்டுக்காக கூவிட்டு இருக்காங்க. ஸோ சனாதன சக்திகள்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாருல்ல, இதே சனாதன சக்திகள் அதாவது பிஜேபி மேலே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நடக்கிற வன்முறைகளுக்கும் அங்கே நடக்கிற போராட்டங்களுக்கும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களையும் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சிறிது நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஊரில் சானிடரி ஒர்க்கர்ஸ், அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. சென்னையில் சென்ட்ரலில் ரிப்பன் மாளிகைக்கு வெளில போராட்டம் பண்ணாங்க. ரிப்பன் மாளிகைக்கு வெளில போராட்டம் பண்ணும்போது கோர்ட் ஆர்டரை வச்சு ஒட்டுமொத்த மக்களையும், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை நைட்டோட நைட்டாக குண்டு கட்டாக போலீஸை வச்சு வேனில் ஏற்றி கொண்டு போனாங்க. உங்களுக்கு எல்லாருமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த மக்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினவர் யாருன்னா, இதே திருமாவளவன் அவர்கள். சரி, ஓகே, இந்த தமிழ் மக்களுக்கு பணி நிரந்தரம் நீங்கள் செய்யலை, அவங்க போராட்டம் பண்ணது எதுக்காங்கன்னா, எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி தரணும், ப்ளஸ் ஊதியத்தை ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், அதாவது திமுக ஆட்சி வாக்குறுதி கொடுத்த ஒரே காரணத்தினால தான் இந்த மக்கள் 2021 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க அந்த மக்களோட வாக்குகளை கவர்றதுக்காக வாக்குறுதியை கொடுக்குறாங்க. வாக்குறுதியை கொடுத்தனால இந்த மக்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு காரணத்தினால தான், அவங்க போராட்டம் பண்ண ஒரு காரணத்தினால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க எல்லாரையும் குண்டு கட்டாக போலீஸை வச்சு கையாண்டு அரெஸ்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு சரியான நிவாரணமும் கிடைக்கல, அவங்களுக்கான அந்த பணி நிரந்தரமும் கொடுக்கல. ஏன்னா ராம்கி நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்த கான்ட்ராக்டையும் வித்தாச்சு. ராம்கி நிறுவனத்துக்கு விற்றதுக்கப்புறமா கோர்ட் ஆர்டரும் ராம்கிக்கு சாதகமாகவே வந்துருச்சு. ஸோ கோர்ட் ஆர்டர் அவங்களுக்கு சாதகமாக வந்ததுக்கப்புறமா இவர் என்ன பேசுகிறாருன்னா, அந்த மக்களுக்கு இந்த பணி நிரந்தரம் செய்யக்கூடாது, செஞ்சாங்கன்னா இந்த வேலையை செய்கிறதுக்கான ஊக்குவிக்கதா, அதாவது அவங்கள என்கரேஜ் பண்ணுறது மாதிரி ஆயிரும். இந்த தூய்மை பணியாளர்கள் அடுத்த கட்ட லைஃப் ஸ்டைலுக்கு போகணும். ஸோ அடுத்த கட்ட லைஃப் ஸ்டைலுக்கு போகணுன்னா எல்லாருக்கும் தேவை பணம், கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு வேறு வேலை கிடைக்காதனால தான் வீட்டு வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஹோட்டலில் வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு மரியாதையாக இந்த தூய்மை பணியாளர் வேலையை செஞ்சுட்டு போயிடலாம், செஞ்சுட்டு தான் பிள்ளைகளை அந்த சம்பளத்தை வச்சு படிக்க வச்சு, இன்னொருத்தன்ட்ட போய் எதுக்கு இன்னொரு வீட்டில் போய் பாத்திரம் கழுவி இல்லை அவன் வீட்டில் உள்ள டாய்லெட்டை கழுவி நம்ம கஷ்டப்படுறதுக்கு, ரோட்டில் உள்ள குப்பைகளை எடுத்தாச்சும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வச்சு குப்பை இல்லாமல் நல்ல ஒரு வேலையில் உட்கார வைக்கலாம். எனக்கு ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தான், நான் பல வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா, பிரதர், என் அம்மா தூய்மை பணியாளராக வேலை பார்த்து இன்றைக்கி நான் படித்து ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஹெட் நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. யாருமே அவங்க பிள்ளைய குப்பாடுறதுக்காக வேலை பார்க்கல. ஸோ அப்படி இருந்த மக்களை சரி, ஓகே, அவர் சொன்னது மாதிரியே இவங்க எல்லாரையும் பணி நிரந்தரம் கொடுக்காமல் அப்படி வாஷ் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இவங்க கேட்குற ஊதியம் எவ்வளோன்னா, கிட்டத்தட்ட 16,000 22,000 வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் லீவு போடாமல் கரெக்டாக இன்சென்டிவ்ஸ் அடிப்படையில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. எங்களை சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. ஸோ அப்போ இவங்க ராம்கியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து பாருங்களேன். அவனுக்கு எந்த அளவுக்கு லாபகரமாக அரசாங்கக்கிட்டேருந்து கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு கம்மியான சம்பளத்துக்கு அவங்க ஆட்களை அப்பாயின்ட் பண்ணாதான், வேலை ஆட்களை அப்பாயின்ட் பண்ணாதான் அவனுக்கு லாபம். ஸோ அப்போ அவன் தமிழ் மக்களை அப்பாயின்ட் பண்ணுவானா இல்லை ஹிந்திக்காரங்களை அப்பாயின்ட் பண்ணுவானா? ஆப்வியஸாக ஹிந்திக்காரங்களோட வருகை இங்கே தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்கள தான் அப்பாயின்ட் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருப்பான். அப்போ இவங்களுக்கு வேலை நிரந்தரம் இல்லாத கட்டாயத்தினால, இல்லாத ஒரு பட்சத்தில் எப்படி இவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் உயரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த இடத்துல சனாதன சக்திகளுக்கு துணை போனாரா இல்லை பாமர மக்களுக்கு துணை போனாரா? இதே திருமாவளவன் அவர்கள் ராஜா அவர்களை பிஜேபியோட ராஜா அவர்களை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தது யார் சார்? திமுக ஆட்சியோட கூட்டணியில் தானே ராஜா அவர்கள் எம்எல்ஏ ஆனார். சரி, ஓகே, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, 2 விஷயத்த சொல்கிறேன். சமீபத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி திமுக அரசாங்கம் கையாண்டுட்டு இருக்காங்க? ஏதோ ரோட்டில் போகிற இந்த ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணது மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு அடிதடி கேஸில் மாட்டினது மாதிரியும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ், வாத்தியார்கள்
அவங்கள என்ன பண்ணுறீங்கன்னா கையும் காலையும் இழுத்து அடித்து, அதாவது செவிலியர்களை அடிக்கிறீங்க போலீஸை விட்டு அடித்து பஸ்ஸில் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க. எதுக்கு? ஆஃப்டர் ஆல் அவங்க கேட்டது வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸாக இருக்க எங்களை பெர்மனன்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எங்களோட ஊதியத்தை கொஞ்சம் கூட்டித்தாங்கன்னு கேட்டாங்க. இது ஒரு விஷயமா அவங்களுக்கு? திருவண்ணாமலையில் நேற்று கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாவுக்கு நீங்கள் நலத்திட்ட பணிகளை செய்கிறீங்க. அது நலத்திட்ட பணிகளுக்கு, அதாவது என்ன மாதிரி நலத்திட்ட பணிகள்னால், இவங்களுக்கு இந்த மாதிரி சைக்கிள் கொடுக்குறது, அதை தாண்டி வந்து கிரைண்டர் கொடுக்குறது, இது ஒரு நலத்திட்ட பணிகளா? அதாவது வந்து ஒருத்தன் வேலை பார்த்துட்ருக்கான், அவனுக்கான ஊதியம் கொடுக்குறது ஒழுங்காக வக்கில்ல. ஒரு ஸ்கூல் கரெக்டான ஒரு 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 காம்பவுண்டு, ஸ்கூலோட காம்பவுண்டு சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு 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 குழந்தை வந்து செத்து போயிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு வக்கில்ல. ஆனால் இலவசம் கொடுக்குறதுக்கு காசு இருக்குது. பொங்கலுக்கு 5000 2000 இல்லை 5000 லாசி கொடுக்குறது. ஏன்னா போன பொங்கலுக்கு காசு கொடுக்குறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா எலெக்ஷன் வருது இல்லை. ஸோ அதை தாண்டி இந்த 2 விஷயம் இருக்குல்ல, செவிலியர்களோட போராட்டம், சானிடரி ஒர்க்கர்ஸ் தூய்மை பணியாளர்களோட போராட்டம், 3வது இப்போ வந்து இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம். இந்த 3 போராட்டங்கள்லையும் சனாதன சக்திகளோட கைக்கூலி என்று சொன்ன திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, அழகாக வாய மூடிட்டு இந்த ரஜினி முருகன் படத்தில் 3 அண்ணன் தம்பிங்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வருவாங்கல்ல, அப்படியே உட்காந்துட்டார். சரி, ஓகே. சேப்பாக்கத்தில் இப்போ ஒரு 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 நான் அந்த வேர்டை சொல்லலை, ஒரு டேஷ் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு சாதாரண ஒருத்தர் ரோட்டில் போனவர் என்ன பண்ணிட்டார், வண்டி ஏதோ இடிக்கிற மாதிரி போயிட்டார். அண்ணான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பாமர மனிதன். ஆனால் நான் இடிக்கலைண்ணா, அவர் இப்படி எங்கள் அம்மாவை தகாத வார்த்தையாக பேசிட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. என்னடா அவ்வளோ பெரிய ஆளாடா, நீ யாருக்கா ஃபோன் பண்ணுற? 100க்கா? சரி கால் பண்ணுங்கண்ணே, இவனை உட்கார வைப்போம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஒரு ரவுடி பயலுங்களை வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற கட்சி அது திமுக. அதை பேசுகிறதுக்கு வாக்கு இல்லை. புட்டப் கேஸ், அதாவது லைக் வந்து சவுக்சங்கர் அவர்கள் நேற்று பேசுகிறாரு. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தில் என் வீட்டில் வந்து பழைய எஃப்ஐஆர் எல்லாத்தையும் நோண்டி அரெஸ்ட் பண்ணி ஒரு மெத்து வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னென்னமோ அவர் பேசுகிறார். சரி, ஓகே, எவிடன்ஸ் இருந்தால் அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. இல்லாத பட்சத்தில் பெயில் கொடுத்து, உடல்நிலை காரணமாக பெயில் கொடுத்து இப்போ வெளில வந்திருக்காரு. யார் பேசினா? அது பேசினா என்னென்னா, திமுக ஆட்சி பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் சுட்டி காட்டி மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தினதில் முக்கிய ரோல் ப்ளே பண்ணது யாருன்னா சவுக்சங்கர் அவர்கள். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் யார் பேசினார்? அதாவது வந்து இந்த இடத்துல எல்லாம் சனாதன சக்திகளுக்கு விலை போயிட்டுருக்குது யார்? திருமாவளவன் அவர்களா, இல்லை வந்து விஜயும், இல்லை சீமானுமா? சீமான் அவர்கள் கூட பல விஷயங்களை நான் வந்து சொல்லுவேன். அதாவது சரி, ஓகே, திமுகவுக்கு சில விஷயங்களை வந்து ஒத்துஊதி இருக்காரு, சில நிலைப்பாட்டுகளில் மாற்றம் இருக்குது. ஸோ வந்து ஏன்னா நான் முக்கியமாக பார்த்த விஷயம் என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டி, அது யார் அந்த சார் என்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் திமுக அரசாங்கத்துக்கு நேர் எதிராக போயிட்டு இருந்த டைமில் கம்ப்ளீட்டாக டாப்பிக்கை மாற்றி விட்டது யாருன்னா சீமான் அவர்கள். நான் வந்து சீமான் அவர்களுக்கு மேலே பல மரியாதைகள் இருக்குது. இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் அரசியல் கற்றுக்கிட்டு பேசினதுக்கான காரணம் வந்து சீமான் அவர்கள் தான். என்ன மாதிரி பல இளைஞர்களை வந்து இன்றைக்கி அரசியல் களத்தில் நின்று பேசுகிறதுக்கான காரணமும் திரு சீமான் அவர்கள் தான். திரு சீமான் அவர்கள் அன்றைக்கி வந்து எடுத்த நிலைப்பாட்டு எனக்கு மாற்றுக்கிறது இருக்குது. மக்களாகிய பார்க்குறவங்களுக்கு மாற்றுக்கிறது இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பக்கம் யார் அந்த சார்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அண்ணா யூனிவர்சிட்டி சுற்றியும் தமிழ்நாடு மக்கள் மொத்தமாக பார்வையில் இருந்துட்டு இருக்கிறது வந்து அடுத்தது யார்? சரி, ஞானசேகரனுக்கு அடுத்ததாக யார் அந்த சார் என்கிற ஒரு கேள்வி தான். அந்த டைமில் அந்த மீடியா எல்லாமே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுற அந்த டைமில் கம்ப்ளீட்டாக டைவெர்ட் பண்ணது யாருன்னா சீமான் அவர்கள். எந்த டாபிக் இல்லைன்னா பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் சீமான் அவர்கள். கிட்டத்தட்ட 2009லேருந்து 2025 இந்த வருஷம், இந்த லாஸ்ட் வரைக்கும், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வர்றது வரைக்கும் பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தவர் யாருன்னா சீமான் அவர்கள். சரி, ஓகே, அது வரைக்கும் புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில், அதாவது நான் திமுகவுக்கு எதிராக ஒரு விஷயம் வரும்போது தான் அதை பற்றி பேசணுமானுங்கிறது ஒரு அவசியம் இருக்குல்ல. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் எனக்கு வந்து திமுகவுக்காக அந்த பீரியடில், அதாவது இன்றைக்கும் அவங்க வந்து திமுகவோட ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்குறாரு. இந்த சேப்பாக்க தொகுதியில் வந்து இந்த வட்ட செயலாளர் அவர்கள் வந்து தகாத விஷயத்தை பேசினதுக்கும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சாட்டை துரைமுருகன் அவர்களும் எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. சீமான் அவர்கள் பேசுகிறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே, ரைட்டு. ஆனால் முக்கியமான இன்சிடென்ட் நடக்கும்போது அதை டைவெர்ட் பண்ண விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றினீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்குது. மக்களாகிய உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தாண்டி வந்து ரொம்ப சிம்பிள், யாரெல்லாம் திமுகவுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் சனாதன சக்திகள்னு சொல்லிட்டு முத்திரை குத்திடுவாங்க. வாட் எவர் அவங்க என்ன முத்திரை குத்தினாலும் சரி. ஏன்னா நான் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கிறிஸ்மஸ் டைமில் நான் கேட்டிருந்தேன். அதாவது என்னென்னா, பொங்கலுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க, காரணம் என்னென்னா அது தமிழ் பண்டிகை, அது இந்து பண்டிகை கிடையாது, தமிழ் பண்டிகை. தீபாவளிக்கு வழக்கமாக திமுக வாழ்த்து சொல்கிறதே கிடையாது.
கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, ஏன் தீபாவளிக்கு இந்துக்களோட பண்டிகைக்கு, அதாவது இந்துக்களோட பண்டிகை பொங்கல் கிடையாது, நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் இந்துக்களோட பண்டிகை பொங்கல் கிடையாது, இந்துக்களோட பண்டிகை எதுனா தீபாவளி. ஸோ தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன், கேள்வி எழுப்பியிருந்தேன். அதுக்கு வந்து திமுகவோட அடிவரடி, அதாவது வந்து லைக் வந்து காசுக்காக கூற கூட்டம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காப்புல. என்னென்னா சரி ஓகே அட்வொகேட் சார், நீங்கள் அட்வொகேட் தானே உண்மையிலே, தீபாவளிங்கிறது வந்து ஒருத்தர் செத்ததுக்காக கொண்டாடுற பண்டிகை, அதனால திமுக அது கொண்டாடாது. பொங்கல் பண்டிகைக்கு திமுக எந்த அளவுக்கு கொண்டாடுது தெரியுமா? அந்த அளவுக்கு முட்டாள்களாக இப்படி இருக்காங்களா பேசுகிறாங்களா எனக்கு தெரில. அந்த பொண்ணு பேசுகிற ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். சரி கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, ரைட்டு. அப்போ இயேசுவும் கடவுள் தானே, அல்லாவும் கடவுள் தானே, இந்துக்களை மட்டும் ஏன் புறக்கணிக்கிறீங்க? இந்து மக்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையின் பேர்ல அவங்க விருப்பப்பட்ட கடவுள்களை சூஸ் பண்ணி கும்பிடுறாங்க. இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி கிறிஸ்தவர்கள் மட்டும் இஸ்லாமிய கடவுள்களை தூக்கி பிடிச்சி என்னையா சாதிக்க போறீங்க? என்னடா கிறிஸ்துமஸ் வரப்போது இன்னும் அழுகலன்னு பார்த்தேன். அட்வொகேட் ஒரு பெரிய அழுகையா போட்டாப்ல. ஏன் அட்வொகேட் சார், உண்மையாவே நீங்க அட்வொகேட் தானா? கோவலாம் படாதீங்க. எது கேட்டனா, இன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்கீங்களா தான் கேட்டேன். இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா திமுக இந்துக்களை வேணும்னே புறக்கணிக்குதுன்ற மாதிரில இருக்கு. பல வருஷமா ஓடாம இருந்த திருவாரூரோட ஆழித்தேர நவீன தொழில்நுட்பத்தோட ஓட வச்சவர் கலைஞர். அது மட்டும் இல்ல, சென்னையில இருக்கிற வள்ளுவர் கோட்டத்தை திருவாரூர் தேர் வடிவத்துல வடிவமைக்கவே செஞ்சிருப்பாரு கலைஞர். பாண்டிய மன்னன் கட்டின திருநெல்வேலியில இருக்கிற நெல்லையப்பர் கோவிலை 700 வருஷத்துக்கு அப்புறமா புதுப்பிச்சவர் கலைஞர். 1991 நெல்லையப்பர் கோவிலோட வெள்ளித்தேர் தீ விபத்து ஆனதுக்கு அப்புறமா 2025 பிப்ரவரி மாசத்துல மீண்டும் நெல்லையப்பர் கோவில்ல வெள்ளித்தேர் ஓடும்னு அறிவிச்சது மாதிரி 2026 ஜனவரி முதல் வாரத்துல இருந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு வெள்ளித்தேர் ஓடும்னு சொன்னவர் மு.க. ஸ்டாலின். திமுக ஆட்சியில மட்டுமே 2957 கோவில்களுக்கு குடமுழுக்கு பண்ண வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 1634 கோவில்களுக்கு சொந்தமான 2372 திருக்குளங்களை சீரமைச்சது திமுக ஆட்சியில தான். பெரியார் நினைச்சு கலைஞரால செயல்படுத்த முடியாம போன அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலாம்ன்ற திட்டத்தை கொண்டு வந்ததும் இந்த திமுக ஆட்சியில தான். அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற எல்லா கோவில்களையும் அன்னை தமிழிலும் அர்ச்சனைன்ற திட்டத்தை கொண்டு வந்ததும் இந்த திமுக ஆட்சியில தான். எல்லாரோட பசியையும் போக்கணும்னு நினைச்ச வள்ளலாரோட பிறந்த நாளை 30 விழாவா எடுத்து 52 வாரங்கள் விழா நடத்தி அந்த 52 வாரங்களும் அன்னதானம் நடத்தினதும் இந்த திமுக தான். இவ்வளவு ஏன் கிராமத்துல இருக்கிற கோவில் பூசாரிகளுக்கு நலவாரியம் ஏற்படுத்தி கொடுத்ததும் திமுக தான். பிஜேபி முருக பக்தர்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே 2024 ஆகஸ்ட் 24, 25 தேதிகள்ல பழனியில அனைத்துலக முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துனதும் இந்த திமுக தான். அதுல கூட சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கையில உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, அந்த நம்பிக்கைக்கு திமுக என்னைக்குமே தடையா இருந்ததும் கிடையாதுன்னு. கிறிஸ்துமஸ்ன்றது இயேசு பிறந்ததை நினைச்சு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா கொண்டாடப்படுற பண்டிகை. ரம்ஜான்ன்றது 30 நாள் கடுமையா வரத இருந்து 5 நேரமும் தொழுது இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்து உதவணுன்ற ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதா கொண்டாடப்படுற பண்டிகை. ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. என்னத்தையும் எல்லாரும் கொண்டாடுறாங்களா, நம்மளும் ஜாலியா கொண்டாடுவோம், புது துணியை எடுத்துட்டு வெடி வெடி போன்றது இல்லாம முதலமைச்சர் வாழ்த்து சொல்லணும்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. இதுல ஒரு தமிழனா இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாது மனசு ரொம்ப வலிக்குதாமா. ஆக்சுவலா இதுல நான் கிறிஸ்தவனாங்கிறத தாண்டி தமிழர்கள் என்ற ஒரு கூரைக்குள்ள இருந்து பார்க்கக்கூடிய பார்வையை தான் பதிவு பண்றேன். ஏராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா, பொங்கல் தானே தமிழர்களுக்கான பண்டிகை, அதுக்கு தான் பரிசு தொகையும் கொடுத்து வாழ்த்து சொல்றாங்கல்ல, அப்புறம் எந்த அழுகு அழுகிறீங்க? அப்புறம் கம்பி கட்டும் கதைகள், அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக பயந்து முகத்தை கட்டாம வீடியோ போடுறாரு அப்படின்றதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட்? நான் முகத்தை கட்டி தான் வீடியோ போடுறேன். அட்வொகேட் சர்க்காரிய கமிஷன் பத்தி சொன்னதுக்காக நான் ரிப்ளை வீடியோ போட்டு அதுக்கான ப்ரூஃபை என் பயல தூக்கி வச்சு 4 மாசம் ஆச்சு. நான் இப்பவும் சொல்றேன், சர்க்காரிய கமிஷன் பத்தி நீங்க போட்ட வீடியோல கலைஞர் ஒரு விஞ்ஞான ஊழல்வாதின்றது சர்க்காரிய கமிஷனோட எந்த பக்கத்துல இருக்குன்றதை காமிச்சா நான் வீடியோ போடுறதை நிப்பாட்டிடுறேன். ஏமா பொங்கல் பண்டிகை என்பது தமிழ் பண்டிகைமா, அது இந்து பண்டிகை கிடையாது. இந்த திமுகவோட அறிவாளிய கைக்கூலிகள்லாம் எந்த அளவுக்கு முட்டாள்களாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். என்கிட்ட கேட்குது, அட்வொகேட் சார் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உண்மையிலே அட்வொகேட் தானா? அதாவது எங்கள் ஐயா வந்து பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. சரி பொங்கலுக்கு வாழ்த்து சொல்கிறாருன்னா பொங்கல் வந்து இந்து பண்டிகையா? இந்த அளவுக்கு ஒரு 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 பேசிக் அறிவு கூட இல்லாமல் இப்படி வந்து அறிவாலயத்துலேருந்து வாங்கி சாப்பிட்றவங்களும் இப்படி இருக்காங்களா? அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி ஓகே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. தமிழில் குடமுழுக்கு நடத்தினான்னு சொல்லிட்டு ஆணையிட்டது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. உண்மையில் வந்து திமுக இது செஞ்சதை நான் வரவேற்கிறேன், மிக்க வாழ்த்துக்கள். களத்தில் அது எப்படி இருக்குது? உண்மையில் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து மதுரை மாவட்டத்தை சார்ந்தவங்க, உங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்கிற கருவறைக்குள்ளே ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மக்களை ஒருத்தங்களை உங்களால் கூட்டு போக முடியுமா? இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது? இந்த மாதிரி பிள்ளைங்களையும் சேப்பாக்கத்தில் இருக்கிற ரவுடி பயலுங்களை மாதிரி கட்சிக்காரங்களை வச்சுட்டு திமுக எப்படி தான் மறுபடியும் ஆட்சி பிடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. நன்றி, வணக்கம்.